உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோக்களும் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் நடந்துட்டு இருக்கு. வீடியோ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி படித்து பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? இந்த மாதம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 735 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ஃபாலோயிங்காக கொடுத்துருந்தோம். அது எதுக்காக கொடுத்துருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம 795 அப்படின்ற நம்பர் கேமில் அடிச்சிருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 765 அப்படின்ற நம்பர் அடிச்சிருந்தோம். இப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 735 அப்படின்ற நம்பர் ஒன்று வர வேண்டியது இருக்குது. அதனால் அந்த நம்பரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம், ஓகேங்களா? ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் வந்து கேமில் அடிக்கலை. இந்த மாதம் கேம்லாம் எப்படி அடித்தா அப்படின்றத ஒரு சின்னதாக ஒரு வீடியோவாக போடுறோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபாலோயிங் நம்பர், ஒரு ஏபியில் ஒரு நம்பரும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபுல் நம்பர் எப்படி வரும் அப்படின்றதையும் ஒரு வீடியோவில் நம்ம சொல்லிவிடுவோம். மேக்ஸிமம் அந்த நம்பர் தான் ஃபாலோயிங் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்றவங்க வீடியோவை கடைசியாக ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை இந்த மாதத்தில் எப்படிலாம் ரூட் அடிச்சிருக்கேன் அப்படின்றத ஒரு 5-6 பேட்டர்ன் மட்டும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எதுக்காக ஒரு நம்பர் வந்ததுக்கப்புறம் அது எப்படி வருது, இல்லை எந்த மாதிரி அடிச்சிருக்கான் பார்க்குறது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வச்சு தான் அடுத்தடுத்து நம்ம கேமையை மூவ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஒரு விஷயம் நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்னு ஒரு வழி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அது பின்னாடி நம்ம போக முடியுமே தவிர, புதுசாக ஒரு இடத்துல போய் நம்ம வழியோ இல்லை பாதையோ எதுவுமே போட முடியாது. அதுபோல் தான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அது எப்படி வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை எப்போ நம்ம தேடுறோமோ அடுத்த நாள் நம்பரை நம்மளால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை அடுத்த வாட்டி இந்த நம்பர் ஒரு வேளை வருது அப்படின்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ரூட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னை பார்த்துக்கோங்க. இது வந்து கேம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அடிச்சிருந்தான். இந்த மாதிரி பேட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையாவே அடிச்சிருப்பான். ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர். இது முன்னாடிலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கேம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி நிறையா வாட்டி இந்த மாதிரி கேம்லாம் மூவ் பண்ணியிருப்பான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி கட்டமாக இது மாதிரி அடிக்கலை. ஆனால் இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ட்ரை பண்ணி வின்னிங் அடிச்சிருக்காங்க, ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக இந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வின்னிங்கு. எப்போனா நம்ம 31 அதே போல் நிறைய பேர் எனக்குமே ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் சொல்லிக் கொடுத்த விஷயம் தான், நீங்கள் சொல்லிக் கொடுத்த பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் வந்து உண்மையான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக அடிச்சிருப்பான். இப்போ இந்த மாதிரி நம்பர்லாம் அடிக்கும்போது மட்டும்தான் கேரளா கேம் அப்படின்றது ஒரு ஜெனுவனான கேமா இல்லை இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இது ரேண்டம் மிஷின் அப்படின்றத விட ஒரு ரிசல்ட் வந்து அவன் கரெக்டாக அடிக்கும்போது மட்டும்தான் அந்த கேம் வந்து எப்படின்னா ஜெனுவனா இல்லையா அப்படின்றது கரெக்டாக தெரியும். இப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, 25 ஏபியில் ஒரு 15 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான், ஓகேங்களா? அடுத்த நாளே அப்படியே பார்த்தீங்கன்னா 26 ஏபி எடுத்து அப்படியே பிசியில் ஒரு 15 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏபியில் இருக்கிற நம்பர் எடுத்து பிசி அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அடுத்த நாள் அப்படியே பாருங்கள், ஏபியில் 68 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்கும். இங்கே ஏபி 15 எடுத்து பிசி அடிச்சா, இங்கே ஏபி 68 எடுத்து அப்படியே என்ன பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏசி 68 அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டான். இப்போ எல்லாமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபியில் என்ன நம்பர் அடிக்கிறானோ அதை எடுத்து ஏபி பிசி ஏசி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறான். இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏபி 50, இப்போ ஏபி 15 எடுத்து பிசி 15 அடிச்சான். அடுத்து ஏபி 68 எடுத்து ஏசி 68 அடிச்சான். இப்போ ஏபி 50 எடுத்து பிசி அடிச்சிடான், ஏசி அடிச்சிடான். அப்போ ஏபியில் ரிப்பீட்டு 50 அப்படின்ற நம்பர் வரணும். கரெக்டாக ஏபியில் 50 அப்படின்னு சொல்லி கேமை சூப்பராகவே முடிச்சிருந்தான். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்து ஆனால் ரொம்ப ரேரு. ஆனால் வருது அப்படின்னா கரெக்டாகவே கேமை வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணி கேமை முடிச்சிடறான், ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா போன மாதத்தில் இந்த ரூட்டை வந்து கரெக்டாகவே ஆடிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் அதேமாரி நம்ம கேமில் நிறைய டைம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நம்பர்லாம் கேமில் வந்து கம்மியாக எடுத்து ஆடுறானோ அதை வச்சு கேம் ஆடினா அவன் கம்ப்ளீட்டாக அந்த கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிடுறான், ஓகேங்களா? இப்போ போன மாதம் சி போர்டில் ஒரு 71 ஒரு 61 தான், வேறு நம்பர் எதுவுமே இல்லை. அதேமாரி பிசியிலேருந்து 71 எடுத்து ஏபியில் அடித்தான். அதேமாரி பிசியிலேருந்து 61 எடுத்து ஏபியில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாயின் குரூப்பில் நம்ம சொல்லியிருந்தோம். ஏபியில் 61க்கு 618 அப்படின்ற நம்பரே வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் நான் கொடுத்து 618 எங்கே கொடுத்தோன்னா 0-15 அன்றைக்கி நம்ம 618ன்னு கொடுத்துருந்தோம். ஆனால் கரெக்டாக ஒரு நாள் விட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த 618 அப்படின்றது, ஓகேங்களா? முக்கியமாக கேமில் அதேமாரி நம்ம ஃபாலோயிங் பெஸ்ட்டு. ஆனால் அந்த ஃபாலோயிங் பண்ணுற நம்பரை நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படின்றது தான் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சி போர்டில் வேறு ஒன்றே இல்லை, அதிகபட்சமாக 2 நம்பர் தான் வச்சுருக்காங்க, ஒரு பிசி 71 ஒரு பிசி 61. அப்போ பிசி 71 எடுத்து ஏபியில் 71 வைக்கும்போது அப்போ பிசியில் இருக்கிற 61 எடுத்து கண்டிப்பாக ஏபியில் வைக்கிறதுக்கு ஒரு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேறு நம்பர் இல்லை. நீங்கள் சி போர்டில் நல்லா பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே சி போர்டில் வேறு ஒன்றே இல்லை. அப்போ கம்பல்சரி அந்த 61 அப்படின்ற நம்பர் வரதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி கெஸ்ஸிங்லாம் வருது அப்படின்னா அது தாராளமாக எடுத்து நீங்களே ஃபாலோ பண்ணலாம். யாரும் கெஸ்ஸிங் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, யாரையும் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? அதே போல் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு ரிசல்ட் ஒன்று அடிச்சிருந்தான். பி போர்டு
போர்டு 2 அப்படின்ற நம்பர் எல்லாமே வச்சு ஒரு கேம் ஒன்று ஆடிருந்தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பி போர்டில் 2 வச்சு பிசியில் ஒரு 29 அப்படின்னு சொல்லி வச்சுருந்தான். அந்த 29க்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 92 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். ஓகேங்களா. அடுத்து பி போர்டு 2 நல்ல இதை வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 452ன்னு ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுத்துருந்தோம். அது எதுக்காக கொடுத்துருந்தோம் நல்லா ஞாபகம் இருக்கா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பிசி 29. ஓகேங்களா. பிசி பி போர்டில் 2 வச்சு பிசி 29. அது என்ன ரிசல்ட்னு பார்த்துக்கோங்க. 529 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அந்த 529 என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா இந்த பிசி 29 அப்படியே திருப்பி 92 அப்படின்னு சொல்லி அடித்தான். அந்த ஏ போல் 5க்கு ஆப்போசிட் 092 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். ஓகேங்களா. ஒரு கேமை எவ்வளோ தெளிவாக விளாட்றான் நல்லா பார்த்துக்கோங்க. 529 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 29 அழகாக திருப்பி 92ன்னு அடித்தான். 5க்கு ஆப்போசிட் 0 வச்சு 092 அப்படின்னு சொல்லி கேமை முடித்தான். உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஓப்பனில் ஒரு வீடியோ போட்டோம். ஓகேங்களா. அடுத்து பிசி 25 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்குது. 25னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 925. அப்போ இந்த 25 திருப்புனா 52. ஓகேங்களா. அப்போ இந்த ஏ போர்டில் 9 திருப்புனான்னு வச்சு ஆப்போசிட் வச்சோன்னா 4. அப்போ 452 நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நம்பரை ஃபாலோவிங் கொடுத்துருந்தோம். பட் அவன் அந்த நம்பரை இது வரைக்குமே அடிக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து அவன் என்ன பண்ணான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு பி போர்டு 2 29க்கு கரெக்டாக கேமை முடித்தான். அடுத்த பி போர்டு 2 25க்கு அவன் இன்னை வரைக்குமே 58 திருப்பல. ஆனால் அடுத்து என்ன பண்ணான்னு பாருங்கள். ஒரு 020 அப்படின்னு சொல்லி ஒரு கேம் அடித்தான். ஓகேங்களா. இதுவும் பி போர்டு 2 தான். இப்போ இந்த 020 திருப்பினா பிசி 02 ஏ போர்டில் இருக்கிற 0க்கு ஆப்போசிட் வச்சா 50. அப்போ 502ன்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் வரணும். அந்த 502 கேமில் தரமாக செஞ்சு விட்டான். நம்ம ஒரு விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப சொல்கிறது எதுனா இதில் 2வது வாட்டி அந்த ரூட் எடுத்து நான் கொடுத்தேன். ஓகேங்களா. 29க்கு 92 அடித்தான். ஏ போல் 5க்கு 0. அப்போ 25க்கு அவன் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 52 அடிக்கணும். அது 452 தான் வரும்னு நான் சொன்னேன். ஆனால் அவன் அந்த நம்பரை லாக் பண்ணிவிட்டு அடுத்த பி போர்டு 0க்கு 020 அப்படின்ற நம்பர் எடுத்து 20க்கு பிசி 02ன்னு வச்சுட்டு அதே ஏ போல் இங்கே எப்படி 9க்கு ஆப்போசிட் 5க்கு ஆப்போசிட் 0ன்னு வச்சானோ இங்கே 0க்கு ஆப்போசிட் 5ன்னு வச்சு 502 அப்படின்னு சொல்லி ஒரு தரமாக முடிச்சிருந்தான். ஆனால் நான் இதை வந்து 452 சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது 2வது பி போர்டு 2 தான் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் கரெக்டாக இந்த மாதத்தில் 3 பி போர்டு 2 தான். மறுபடியும் ஒரு வேளை அவன் அடுத்து அடிக்கலாம் அப்படின்னா இந்த பிசி 25 எடுத்து 52ன்னு வச்சு அந்த 9க்கு 4 452ன்னு வச்சான்னு வச்சுக்கலாம். இதனோட கேம் வந்து டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா. அதையும் கொஞ்சம் மைண்டில் பார்த்துக்கோங்க. இதுவுமே சூப்பரான கேமு. இந்த மாதத்துக்கான ஒரு நல்ல கேமு. அதேமாதிரி இந்த மாதத்தில் சி போர்டு 0 சி போர்டு 5 ஆச்சு நிறைய கேம் ஆடலாம். இப்போ நல்லா பார்த்துக்கலாம். உதாரணம் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா தெரியும். பிசி 40ன்னு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் எடுத்தா. இது சி போர்டு 0க்கு மட்டும் எடுத்துக்கோங்க. பிசி 40. அந்த 40க்கு என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல் ஆப்போசிட் 95 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சான். ஓகேங்களா. அடுத்து நல்லா பார்த்துக்கோங்க. பிசி 85. அந்த 85க்கு ஒரு ஃபுல் ஆப்போசிட் வந்து 30 அப்படின்னு சொல்லி அதையுமே கேமை முடிச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி 25. அந்த பிசி 25க்கு ஃபுல் ஆப்போசிட் 70 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருப்பான். அடுத்தும் பார்த்துக்கோங்க. பிசி 10. அந்த பிசிக்கு ஃபுல் ஆப்போசிட் 65. அதுக்கும் பார்த்தீங்கன்னா கேமை வந்து டோட்டலாகவே முடிச்சிருப்பான். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 4 பேட்டர்ன் வந்து முடிச்சிருக்கான். இதில் நமக்கு வந்து கேமில் அதேமாரி கரெக்டாக இந்த மாதத்தில் சி போர்டில் 0-5 வச்சு நல்லா வச்சு செஞ்சு விட்டான் நம்பரை. கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். 40 அப்படியே ஃபுல் ஆப்போசிட் 95. அடுத்து 25க்கு ஃபுல் ஆப்போசிட் 70. 85க்கு 30. 10க்கு 65. இதில் பேலன்ஸ் இருக்கிற 0ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரே ஒரு 50ன்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஒரே ஒரு 50ன்னு ஒன்று இருக்கும். அந்த 50க்கு அவன் அடிக்கிறான் அப்படின்னா பிசியில் 0-5 அப்படின்ற நம்பர் வரதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் அவன் அடித்த நம்பர் எல்லா நம்பருமே வச்சு 0 வச்சு கேமே முடிச்சிட்டான். இதுக்கு மேலே இந்த பேட்டர்ன் இந்த மாதம் அவ்வளோதான் கேம். ஏன்னா மாதமும் முடிஞ்சிச்சு. இது ஒரு பேரு, இதில் ஒரு பேரு, இதில் ஒரு பேரு, இதில் ஒரு பேர், மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமையுமே முடிச்சிருந்தான். அடுத்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் இந்த மாதிரி ஒரு 3 நம்பர் நம்ம வந்தால் மட்டும்தான் ஒரு ஃபுல் வின்னிங்கே எடுக்க முடியும். இப்போ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10 100ன்னு அப்படின்னு ஒரு ரிசல்ட் அடிச்சான்னு வச்சுக்கோங்களேன். 100 இதில் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏபி 10 வச்சிட்டான், ஏசி 10 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். ஓகேங்களா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏபி 10 வச்சிட்டான், ஏசி 10 வச்சுருந்தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சி போல் 0 வச்சு ஒரு பிசி 70 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். அடுத்து ஒரு ஏபி 70 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான். ஓகேங்களா. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த கேமை. ஏபி 10ன்னு அடிச்சான். ஓகேங்களா. ஏசி 10ன்னு அடிச்சான். இதுக்கு ஒரு பிசி 10 பேலன்ஸ். ஓகேங்களா. பிசியில் ஒரு 10 பேலன்ஸு. அதேமாதிரி பிசி 70 அடிச்சான், ஏபி 70 அடிச்சான். அப்போ நமக்கு ஒரு ஏசி 70 ஒரு பேலன்ஸ். ஓகேங்களா. இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 0னா 0ல் லாக் ஆகும். எல்லா நம்பருமே வந்து பார்த்தீங்கன்னா இது 0னா 0ல் தான் லாக் ஆகும். ஒரு 5 அப்படின்னு வருதுன்னா 5ல் லாக் ஆகும். இப்போ ஏபி 10 ஏசி 10க்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் 10. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிசி 70 ஏபி 70. அப்போ ஏசியில் ஒரு 70. ஓகேங்களா.
ஏசி 70. இப்போ ஏசி 70 பிசி 10 அப்படின்னு இந்த 3 நம்பரையும் அப்படியே லாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரே ஒரு 710 அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு சிங்கிள் ஷாட்டில் அந்த கேமை முடிச்சிருவான். ஏன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த மாதத்தில் இதை 0 வச்சு முடிச்சிருக்கான். அடுத்த மாதத்தில் என்ன நம்பர் வேணால் வச்சு முடிக்கலாம். இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம ஒரு நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இது எப்படி வேணால் சொல்லலாம். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே நானாக கொஞ்சம் ட்ரை பண்ணி உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ ஒரு 855 அப்படின்னு சொல்லி வச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன். இது ஏபி 85, ஒரு ஏசி 85, நமக்கு ஒரு பிசி 85 அடிக்கணும். ஓகேங்களா? அதேமாரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி 55 அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டான், ஒரு ஏபி 55ன்னு வச்சுட்டான்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 505 அந்த மாதிரி அடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ஏசி 55ன்னு வருதுன்னா இதில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 வச்சு கேமை முடிக்கலாம். இப்போ எப்படி 0 வச்சு முடித்த மாதிரி, அப்படி இல்லை 6 வச்சு முடிக்கலாம், அதேமாரி 4 வச்சு முடிக்கலாம். அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்டிப்பாக அதை எடுக்க முடியும். ஒரு பிசி, ஒரு ஏபி, இல்லை ஒரு ஏபி, ஒரு பிசி, அவன் இருக்கிற 2 பேரை வச்சு எந்த நம்பரை கம்ப்ளீட் பண்ணிட்டு பேலன்ஸில் எந்த ஒரு நம்பர் இருக்கும் அது எப்படி லாக் ஆகணும், இப்படி தான் லாக் ஆகும். நம்ம லாக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எப்படி ஏசி 70 பிசி 10, இப்போ ஏசி 70க்கு ஒரு ஏசி 70 பிசி 10 அப்படின்னு போட்டால் ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் நம்பராக லாக் ஆகிற நம்பரை இது வரைக்கும் கேமில் மிஸ் ஆனதே இல்லை. ஆனால் அதை நம்ம கம்பல்சரி கொஞ்சம் பார்க்கணும். நம்ம அந்த கேமை சார்ட்டை கொஞ்சம் ஒத்து பார்த்தால் மட்டும்தான் அவன் எந்த மாதிரி கேம் அடிக்கிறான் அப்படின்ற விஷயமே நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஒரு அருமையான பேட்டர்ன். ஓகேங்களா? ஒரு நல்ல நம்பரு, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது போன மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 08 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருப்பான். நல்லா பார்த்துக்கோங்க, பிசி 08, அதை எடுத்து ஏபியில் 08. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், பிசி 08க்கு ஒரு ஏபியில் 08, அதில் இருக்கிற பிசி 89 எடுத்து ஏபியில் 89. இதை வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்கும். ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது அந்த குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே இப்போ மேலே 08லேருந்து 08க்கு 1 2 3 4 நாள், அடுத்து 1 2 3 4 5 6 நாள் கேப்பில் முடிச்சிருப்பான். ஓகேங்களா? அடுத்து இங்கே பார்த்துக்கோங்க, இந்த மாதத்தில் பிசி 70 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் அடிச்சிருந்தான், அதை ஏபி 70 அப்படின்னு சொல்லி அடிச்சிருந்தான். அடுத்து பிசி 02, இதை கண்டிப்பாக ஏபியில் 02 வரும்னு சொல்லிட்டு நம்ம ஜாயினில் கொடுத்துருந்தோம். நம்ம ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி நாளே கொடுத்துருந்தோம். மேக்ஸிமம் 23 இல்லை 24 இதில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 24ஆம் தேதி அந்த ஏபி 02 கரெக்டாக பாஸ் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா 023 அப்படின்ற நம்பர் கொடுத்துருந்தோம், 20 அப்படின்லாம் கொடுக்கல. ஆனால் ஏபி 02 கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்னை கரெக்டாக கேமில் முடிச்சிடறான். சூப்பராகவே இருக்குது. மேக்ஸிமம் மாதத்தில் ஒரு நம்பர் 2 நம்பர் அடிக்கலாம். அடுத்த மாதம் நம்ம வெயிட் பண்ணணும், ஏதாவது நம்பர் அதில் வருது அப்படின்னா நம்ம அதை தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதிரியும் இருக்குது, கேம் இப்படிலாம் அடிக்கிறா அப்படின்ற விஷயத்த நான் சொல்கிறேன். ஏன்னா அடுத்து வரும்போது நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதேமாரி இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா திரும்பி அந்த 5 வச்சு ஒரு கேம் ஆடினா பார்த்தீங்களா, அதேமாரி இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா 0 வச்சு ஒரு கேம் ஆடிருப்பான். எப்படின்னா இங்கே இருக்கிற நம்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பி போர்டு மட்டும் ஆப்போசிட். இங்கே 00 அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் இருக்கும், அதுக்கு பி போர்டு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி 50 அப்படின்னு முடிச்சிருப்பான். அடுத்து 80 அப்படின்னு சொல்லிட்டு 0 வச்சு முடிச்சிருப்பான். அந்த 80க்கு ஒரு 30 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். அடுத்து பிசி 70 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி 20. இது எல்லாமே காமனாக பார்த்தீங்கன்னா பி போர்டு 0 வச்சு கேமை சூப்பராகவே முடிச்சிருப்பான். இதெல்லாம் மேக்ஸிமம் 2 நம்பர் அடித்த உடனே 3ஆவது நம்பர் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அழகாக ஒரு டிக்கெட்டோ இல்லை 2 டிக்கெட்டோ இல்லை 3 டிக்கெட்டோ அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இந்த மாதிரி இதில் நிறையா வின்னிங் வரதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு கேம் எப்படி விளாட்றான், என்ன மாதிரி பண்ணுறான், அதை விஷயத்தை முதல்ல பார்த்தா மட்டும்தான் அடுத்தடுத்து நீங்கள் கேமில் வேறு ஏதாவது பண்ண முடியும். ஓகேங்களா? அதனால் மேக்ஸிமம் கேமை ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது, இப்போ நம்ம வந்த வீடியோ எதுக்குன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு ஃபாலோயிங் நம்பர் கொடுக்க போகிறோம். இது மேக்ஸிமம் என்னை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு 5-6 தேதிக்குள்ளே வரணும். இதுவுமே நல்ல ரூட். நான் இப்போ சொன்ன மாதிரி தான், உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கேமில் நான் சொன்ன மாதிரி கம்மியான நம்பர், இப்போ பிசி 71 61 எப்படி அடிச்சானோ அதேமாதிரி ஏபியில் 71 61 அப்படின்னு சொல்லி கேமை முடிச்சிருந்தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நம்பர் அடிச்சிருப்பான். நமக்கு கடைசியாக இந்த மாதம் அதேமாரி ஏ போர்டு 9, ஏ போர்டு 4 வச்சு இது வரைக்கும் எத்தனை ரிசல்ட் அடிச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. 2 ஏ போர்டு 9, ஒரே ஒரு ஏ போர்டு 4. அதேமாரி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரூட் அடிக்கிறான் அப்படின்னா அந்த நம்பரை தொடர்ந்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அதனோட கேமே வேறு மாதிரி இருக்கும். இங்கே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏபி 48 அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அந்த 48க்கு அப்படியே என்ன பண்ணியிருப்பான்னா அடுத்த நாளே 93 அப்படின்னு சொல்லி ஃபுல் ஆப்போசிட் கேம் வச்சிருப்பான். ஓகேங்களா? இப்போ இது வரைக்கும் ஏ போர்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 92 தான் இருக்குது, 9 வச்சு 4 வச்சு இது வரைக்கும் கேமே இல்லை. ஓகேங்களா? நல்லா பாருங்கள், ஏ போர்டில் 2 9 ஒரு 4 ஒரு 48க்கு 93 அடுத்தடுத்த நாளே கேமை முடித்தான். அப்போ மேலே இருக்கிற இந்த 92க்கு அவன் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 47 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்போசிட் ஃபுல் ஆப்போசிட் கேமில் அடித்து ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பேட்டர்னா அடுத்த ஏ போர்டு 4 இல்லை 9 வருதா அப்படின்னா 4 வருது அப்படின்னா அது 47 தான் இருக்கணும். சப்போஸ் வேறு எந்த 4 வந்தாலும் இல்லை வேறு எந்த ஏ போர்டு 9 வந்தாலும் தயவுசெய்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறதை விட்டுருங்க.
அப்படி இல்லை அப்படின்னா தாராளமாக அந்த நம்பரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். 93க்கு எப்படி 48ன்னு வச்சானோ இந்த 92க்கு கேமில் ஒரு 47 அப்படின்ற நம்பர் இருக்குது. இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அடிக்கிற ரிசல்ட்டுக்கு அடிச்சிடலாம். இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நாள். இதேமாரி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 நாள். இந்த நம்மளோட டார்கெட் என்னென்னா 5ஆம் தேதிக்குள்ளே வந்துடணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 5ஆம் தேதி வரணும். அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் தேதி இல்லை 6ஆம் தேதிக்குள்ளே இந்த நம்பர் வரதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளோட ஃபாலோயிங் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா AB 47. ஓகேங்களா? ABயில் 47 அப்படின்ற நம்பரை ஃபாலோயிங்காக கொடுக்குறேன். அதேமாரி 47 அப்படின்னு வந்துன்னு வச்சுக்கோங்க. 47 அப்படின்னு வருதுன்னா இங்கே எப்படி 48க்கு ஒரு 93க்கு சீபோர்டு 4 4ன்னு ரிப்பீட் வச்சானோ அதேமாரி இங்கே 92க்கு அந்த 47 அடிக்கும்போது சீபோர்டு 5 5ன்னு வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது 2வது பேட்டர்னு, 3வது நம்பர்லாம் இல்லை, 2வது செக்ஷன்லேயே இந்த கேமை வந்து அவன் முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக என்னோடய கெஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் 475 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக ஃபாலோயிங் பண்ணிங்க. இந்த கெஸ்ஸிங் முதல்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வருது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஏன்னா போன மாதம் நமக்கு ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 3 10 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். 1 140 1 100 அடுத்து 150. இதனோட கேமை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கம்பல்சரி BC 10 அடிச்சிருப்பான், ஒரு AC 10 AB 10 எல்லாமே முடிச்சிருப்பான். அதேமாதிரி போன மாதத்தில் நமக்கு 375 கேமில் அடிச்சிருப்பான். ஒரு 795 மேலே ஒரு 785 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 765. இந்த 75 அதேமாதிரி AB இல்லை BCயில் கம்பல்சரி அடிப்பான்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். அதேமாதிரி கணக்குப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு BC 75 கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காகவே வருது. அதனால் நம்மளோட கெஸ்ஸிங் கரெக்டாக இருந்தது அப்படின்னா AB 47 475 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சிங்கிள் ஷாட் அதிகபட்சமாக இல்லை 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்குள்ளே ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் வரத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இந்த கெஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கெஸ்ஸிங் நல்லா இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. ரெகுலராக நம்மளோட வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளோட ஜாயின் பட்டனில் யூடியூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெலிகிராமோட லிங்க்கு. இதில் இருக்க நம்மளோட KL என்ஜாய் அப்படின்னு கேப்லெட்டில் அப்படியே போட்டு 0 அப்படின்னு போட்டிங்கன்னா நம்மளோட டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு கேமை கொஞ்சம் பொறுமையாக விளாடுங்க. நம்ம சொல்கிறது தான் மந்தோட எண்டு மந்தோட எப்பயுமே கேமை கொஞ்சம் கொலாபரேஷன் பண்ணுவான். ஏன்னா டெய்லியுமே கேம் இருக்குது. அதனால் 2 நாள் விளாட்ல 3 நாள் விளாட்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி விளாடுங்க. கெஸ்ஸிங் நல்லா இருந்தால் போய் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பெஸ்ட்டு பெண்டிங் நம்பரை துரத்தாதீங்க. யாருக்கிட்டையும் காசு கொடுத்து தயவுசெய்து ஏமாறாதீங்க. இன்னி வரைக்குமே நம்மளோட ஃபேஸ்புக்கில் இன்னி வரைக்குமே வந்து வின்னிங் நம்பரு நம்மளோட KL என்ஜாய் குரூப்லேயே 2 3 பேர் சார்ட்டு போட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இந்த நம்பரு இதுக்கு ஒரு 5000 பேமெண்ட் கொடுங்க, 10,000 பேமெண்ட் கொடுங்க அப்படிலாம் இங்கே யாராலையும் நம்பரும் கொடுக்க முடியாது, யாராலையும் நம்பர் எடுக்கவும் முடியாது. நம்மளே கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க கெஸ்ஸிங் தான். நான் அதிகபட்சமாக சொல்கிற விஷயம் ஒரே விஷயம் என்னென்னா கேம் இந்த மாதிரி அவன் விளையாடி இருக்கான். அது எனக்கு மறுபடியும் அதை பார்க்கும்போது அது மாதிரி வரும்னு தோணுது. அதனால் அதுதான் நான் கொடுக்குறேன். ஓகேங்களா? இங்கே வந்து நானுமே வந்து பெரிய கெஸ்ஸரு, நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வின்னிங் கொடுத்துருவேன், நானும் ஜாயினில் வந்து அப்படி இப்படிலாம் இதெல்லாம் எதுவும் இல்லை. முழுக்க முழுக்க ஒரு கெஸ்ஸிங். இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே பார்த்தேன், அவன் அடிச்சிருந்தான், அது இப்போ வரும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஓகே, அப்படி வரலையா? இப்போ இந்த மாதம் அவன் புதுசாக அடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். சரி, அடுத்த மாதம் வருதா, அதை நம்ம ட்ரை பண்ணும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு உதாரணம், ஒரு பாடம். இப்படி பண்ணியிருக்கான், சரி இதுக்கப்புறம் பண்ணலாம், இல்லை இதுக்கப்புறம் வரலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நம்ம கெஸ்ஸிங்கே முழுக்க முழுக்க கொடுக்குறது. ஓகேங்களா? அதனால் பார்த்து ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப கவனமாக ப்ளே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.